ஒரு ஆக்டிவ் அரசியலை விரும்பக்கூடிய அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல இனிமே இடம் இல்லை. நம்ம ஆர்.என். ரவிக்கு பதிலாக நம்ம இவர் அனுப்பி வைக்க ஏதாவது பழி வாங்கலாம். தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்து அண்ணாமலை துடைத்து எரியப்படும் அப்படிங்கிற அச்சம் அவருக்கு இருக்கிறது. பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தை கூட அவர் தவிர்க்கிறார். ஆனா அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் எந்த அதிகாரத்திலையும் இல்லாம இவ்வளவு கோடிகளை சம்பாதிக்க முடியுங்கிறத நிரூபிச்சிட்டார். பாஜக ஆபீஸ்க்குள்ள எத்தனை பேரை ஓட விட்டுருக்காரு அவரு, எத்தனையோ பேரை ஒழிச்சு கட்டினார் இல்லையா. எச் ராஜா மாதிரி சண்டியரெல்லாம் அவர் புறக்கணிக்கப்படுவார்னா அவர் வேற வழியே இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் விஷயம் தொடங்கிருக்கோம். அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததே ஒரு கெட்ட சகனம் தான் அப்படின்னு அமித்ஷாவுக்கு தெரிவிக்கிறார். திமுக கூட்டணி வெல்லும் என்று அண்ணாமலை தன்னுடைய வாயாலேயே வாக்குமூலம் கொடுத்தது என்பது அவருடைய அரசியல் பயணம் திசை மாறுவதற்கான ஒரு அறிகுறியா. நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியலில் அண்ணாமலையோட அரசியல் அவர் தன்னோட பதவி பறிக்கப்பட்டதுக்கு பிறகு அவருடைய லைம் லைட்டுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் அப்பப்போ பேசிட்டு இருக்காரு. தற்போதைக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுகவும் பாஜகவும் திமுக வீழ்ந்துட்டு இருக்கு, திமுக தோல்வி நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு, ஆன்டி கமெண்ட்ஸ் இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டோன்ல திமுக பெரிய லெவலில் இன்னும் ஆன்டி கமெண்ட்ஸ் எதுவும் இல்லை. இப்போ திமுக கூட்டணி வாக்கு வங்கி 40+ இருக்கு, ரொம்ப வலிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணிக்கு கிரெடிட் கொடுக்குற மாதிரி பேசியிருக்கிறாரு. அதை திமுக அமைச்சரும் அதை கோடிட்டு காட்சி பேசுறாங்க. இவர் ஏன் இந்த அப்படியே ஆப்போசிட் ஏன் நகர்ந்துருக்கிறாரு, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அண்ணாமலையை பொறுத்தவரையில நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமி இணைந்து ஒருவேளை வெற்றி பெற்று விட்டு கூடுதல் தொகுதிகள் வெற்றி பெற்று அரசியலில் இந்த காம்போ மாபெரும் வெற்றி பெற்று விட்டது, சரியான கூட்டணி அமைச்சிட்டாங்க, பாருங்க இத்தனை எம்எல்ஏ வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்து அண்ணாமலை துடைத்து எரியப்படுவார் அப்படிங்கிற அச்சம் அவருக்கு இருக்கிறது. அவருக்கு வயசான ஆளாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஆளுநர் மாளிகை எங்கேயாவது அனுப்பி வைப்போம், ஆந்திரா பக்கம் அனுப்பி வைக்கலாம், எங்கேயாவது ஒரு வட மாநிலம் மத்திய பிரதேசம் நாகாலாந்தில் எங்கேயாவது போய் நம்ம ஆர்.என். ரவிக்கு பதிலாக நம்ம இவர் அனுப்பி வைக்க ஏதாவது பழி வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஆளை அனுப்பிச்சிருந்தாலும் அதுக்கான ஒரு முதிய வயது அவர் இல்லை. எப்போவுமே கொஞ்சம் ரிட்டையர்டு சர்ச்சு லெவலில் இருந்தால் தான் ஆளுநருக்கு சரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு இளைஞராக வேற இருக்கார், 40 வயதுக்காரராக வேற இருக்கிறார். அதனால் ஒரு ஆக்டிவ் அரசியலை விரும்பக்கூடிய அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இனிமே இடம் இல்லை அப்படின்னு பாஜக முடிவெடுத்து காய் நகர்த்துதோ அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு இருக்குது. அதனால தான் அவர் அமித்ஷா தலைமையில் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தை கூட அவர் தவிர்க்கிறார். ஆனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளவு பெரிய ஆற்றலை வைத்துக்கொண்டு தன்னைத்தானே சாட்டையால் அடிக்கக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கக்கூடிய, வலிக்காமல், அது ஒரு சாமர்த்தியம் தானே, பூங்கொத்துக்களை போல அடிக்கக்கூடிய வலிமை இருக்கக்கூடிய, இந்த மாதிரி புத்திசாலித்தனமாலாம் யோசிக்கக்கூடிய அண்ணாமலை எதுக்கு பாஜகவிட்ட தொங்கிட்டு கிடக்கணும், ஏன் ஒரு தனி கட்சியை உருவாக்கக்கூடாது அப்படின்னு அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. அதை நோக்கி நகர்வதற்கு அண்ணாமலைக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. பாஜக இந்த தேர்தல் வரைக்கும் அவர் பார்ப்பார், இந்த 26 வரைக்கும் ஒரு பெரிய மாற்றங்களை நோக்கி அவர் போக மாட்டார். அதற்கு பின்பு பாஜக கண்டுக்கிறவே இல்லை, அவரை எந்த இடத்துலையும் முதன்மைப்படுத்துறதுக்கு தயாராக இல்லை, அவர் புறக்கணிக்கப்படுவார்னா அவர் வேற வழியே இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியை நம்ம தொடங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் அவர் இருக்கார். சார், பாஜக பகைச்சிக்கிட்டு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட முடியுமா? ஒரு கட்டத்துக்கு மேலே புகழ்மிக்கவர்களாக மாறின பின்னாடி, ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் திரட்சியை உருவாக்கக்கூடிய இடத்துக்கு போன பின்னாடி அவர்களால் உருவாக்கப்பட்டவர்களே அவர்கள் அவசரப்பட்டு அழிக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது ஒன்றில் போனால் அதுக்கு பாஜக தான் காரணங்கிற மாதிரியான சூழல் வரும். அதனால் அதை அந்த முடிவை அவர் எடுக்கலை. ஒருவேளை தேசிய தலைமை அப்படி ஒரு நிர்பந்தத்தை அவருக்கு தந்தால் அவர் எடுக்க தயங்க மாட்டார், விடவே மாட்டார் அவர் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலை அடுத்த கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் அவர் பார்த்தாரு, எதுக்கு நம்ம உண்மையை சொல்லுவோம், உங்களால் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று சொல்வதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததே ஒரு கெட்ட சகனம் தான் அப்படின்னு அமித்ஷாவுக்கு தெரிவிக்கிறாரு. அமித்ஷா முன்னாடி விசில் அடிச்சு கத்துறாங்களா இல்லையா, அவர் பேர் சொல்லும்போது, நயினார் நாகேந்திரன் பேர் சொல்லும்போது யாராவது கத்துறாங்களா?
அதனால என்னையை தாண்டி அரசியல் கிடையாது. ஆனால் இடையில இவர் சொன்னார் சார், வந்து எடப்பாடி பழனிசாமியே முதல்வராக்குவதற்காக நாங்கள் பாடுபட போகிறோம் என்டி அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எடப்பாடி பழனிசாமியால முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு அர்த்தம். ஒரு நாளும் ஆக முடியாது, ஆக்கியே தீர்வோம்னு சொல்கிறாங்க, சொல்லிட்டேங்கிறார். அப்படிதான் நம்ம அதை புரிந்து கொள்ளணும். அவருக்கு நம்பிக்கை இல்லை, இந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு சுத்தமாக கிடையாது. அதனால் அவர் அரசியலில் திசை மாறக்கூடும். அதுக்கான ஒரு அறிகுறி தான் திமுக கூட்டணி வெல்லும் என்று அண்ணாமலை தன்னுடைய வாயாலேயே வாக்குமூலம் கொடுத்தது என்பது அவருடைய அரசியல் பயணம் திசை மாறுவதற்கான ஒரு அறிகுறியாக நான் பார்க்குறேன். பட் அவர் சொன்ன கருத்துக்காக வந்து டெல்லியிலேருந்தோ யாரும் அவர் கண்டிச்ச மாதிரி எதுவும் தெரியல. அவர் பாட்டு பேசி தான் இருக்கிறாரு. அதை ஆப்போசிட் முகம், அதாவது டிஎம்கே அணி வந்து அதை ஒரு கோடாக எடுத்துக்கிட்டு அதை வந்து வெளியில் பேசிட்டு அதை ஒரு கோட்டை எடுத்துக்கிட்டு இப்போ அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தங்களை ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. பட் அவர் எதுவும் கட்சி கண்டிச்ச மாதிரியோ ஏன் அப்படிலாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி எதுவும் வரல. அதிமுக கட்டணத்து கூட எந்த விதமான கட்டணமும் வரல. கட்சியால் கைவிடப்பட்டாருங்க. கட்சி அவர் வேணும்னு நினைச்சா தானே கண்டிப்பாங்க. நீங்கள் ஸ்கூல்ல இருந்து வெளியேற்றப்பட்டீங்க அப்படின்னா அவர் வெளியில இருக்கிற ஆளை பத்தி ஸ்டூடெண்டா இருக்கிற ஆளை இருந்தா தானே அவங்களுக்கு கண்டிப்பாங்க. அவர் கட்சியினுடைய எல்லைக்குள்ளே இல்லை. சார் இப்போ அண்ணாமலையால பாஜகக்கு எந்த விதமான பயனும் இல்லையா? நிச்சயமா இல்லை. எப்படி சார்? அதாவது அவர் வந்து என்ன நினைத்தாருன்னா, நம்ம ஐபிஎஸ்ஸை விட்டுட்டு வந்திருக்கோம், நம்ம தலைமை வந்து நீடிக்கும் அப்படின்னு அவர் நினைச்சார். ஆனால் அவர் மேலே கூட இருந்தவங்க ஏகப்பட்ட புகார்களை கொண்டு போய் கொடுத்து மணல் மாஃபியாட்டையெல்லாம் எல்லா பணத்தையும் இவரே வாங்கிட்டாரு. ஆளுங்கட்சிக்காரன் பேரை சொல்லி இவரே வாங்கிட்டார் எல்லாத்தையும். அமலாக்கத்துறை நான் சொன்னாதான் போகும்னு சொல்லியே காசு வாங்கிட்டார். எல்லா பணக்காரன்ட்டையும் வசூல் பண்ணிட்டாரு. தனிக்கட்சி நடத்துகிற அளவுக்கு பணம் சம்பாரிச்சிட்டாரு. ஒருத்தர் வந்து எந்த அதிகாரத்திலையும் இல்லாமல் இவ்வளவு கோடிகளை சம்பாதிக்க முடியுங்கிறத அவர் நிரூபிச்சிட்டார். அப்படிங்கிற விஷயத்த கூட இருக்கிற ஊரை போட்டு விட்டாங்க. அதனால் அவருக்கு அரசியலில் நம்பகத்தன்மையை வந்து அவங்களுடைய கட்சியினுடைய மேலிடம் அவரை நம்ப மறுக்குது. அதனால தான் அவர் மாற்றப்பட்டார். இல்லை சார், அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த பாஜகவினுடைய பேரை பயன்படுத்தி அவர் பணம் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை வச்சுட்டு பாஜக எதிராக ஒரு அரசியல் அவர் துவங்குறாரு அப்படின்னா அது எப்படி சஸ்டெயின் ஆகும்னு கேட்குறேன். எப்படி அதை அனுமதிப்பாங்க? அதுக்கான தில்லு அண்ணாமலைகிட்ட இருக்குங்க. அதை சந்திப்பேன், நான் எதனால சந்திப்பேங்கிற தில்லு அவருக்கு இருக்கு. சார், இடி வச்சிருக்காங்க, சிபிஐ வச்சிருக்காங்க, ஐடி வச்சிருக்காங்க, அவ்வளவு விசாரணை எல்லாத்தையும் வச்சிருந்தாலும் அதை தாண்டி மக்களை திரட்டக்கூடியவர்கள் வந்து எல்லா நேரமுமே அப்போ எல்லா எதிர்கட்சிக்காரன் பூரா இடி வந்துருச்சு, ஐடி வந்துருச்சுன்னு கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் எல்லாரும் வீட்டில் போய் படுத்துக்கிறாங்க. அது கிடையாதுல்ல. சந்திப்போம், என்னதான் நடக்குதுன்னு சந்திப்போம். ஒரு பாஜகவின் மாநில தலைவரையே நீ ஈடி வச்சு ஏழுக்கு அனுப்புவியா, அவர் மேலே நீ விசாரணைக்கு வந்து அனுப்புவியா அப்படிங்கிற கெட்ட பேர் வந்து பாஜக மேலேயே வந்து பலியா மாறும். அவர்களை பொறுத்தவரையில உடனடியாலாம் அப்படி வந்து தமிழ்நாடு மாதிரி இன்னும் வேறு பதிக்க முடியாம போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலத்துல வந்து அந்த மாதிரி அரசியல் தவறுகளை அவர்கள் செய்ய மாட்டாங்க. கடந்த காலத்துல பாஜக நியமிச்ச ஆளுநர், ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லெப்டினன்ட் ஆளுநர் இருந்த சத்யபால் மாலிக் அவர்களே பாஜக எதிராக கருத்து பேசணுன்றதுக்காக சிபிஐ ரைடுக்கு ஆளானார்னு பார்த்தோம். அவரோட குடும்ப சர்க்கிள் எல்லாமே சிபிஐ ரைடுக்கு ஆனார்னு பார்த்தோம். அந்த விஷயத்துலேருந்து அண்ணாமலை தப்பு வரா? அவருக்கு அந்த அண்ணாமலை வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லா கிரிமினல்களை விடவும் தேர்ந்த கிரிமினல். அதனால அவங்க கேமரா வைக்கிறதுக்கு நீங்க கேடி ராகவன்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு கேமரா வச்சாரா இல்லையா? பாஜக ஆபீஸுக்குள்ள எத்தனை பேரை ஓட விட்டுருக்காரு அவரு? எத்தனையோ பேரை ஒழிச்சு கட்டினாரா இல்லையா? எச் ராஜா மாதிரி சண்டியரையெல்லாம் வந்து ஆளை இல்லாமல் பண்ணாரா இல்லையா? அரசியல் வந்து இயங்க விடாமல் பண்ணாரா இல்லையா? அவ்வளவு ஆற்றல் மிக்கவருங்க அவரை வந்து பாஜகவுடைய தந்திரத்தாலையெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேலாம் அவர் பண்ண முடியாது. அவர் மண்ணின் மைந்தன்னு வந்து மோடி வார்த்தையில் சொன்னால் ஒரு பெரும்பான்மை சாதிக்கு சொந்தக்காரரு. அதனால் அவருக்கு பின்புலம் இருக்கிறது. அவர் அப்படிலாம் எளிதில் வீழ்த்த முடியாது. அண்ணாமலை ஒரு புதிய தலைவராக உதயமாவதற்கு ஒரு ஒத்திகை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனுடைய தொடக்க புள்ளி தான் திமுகவுக்கு பாராட்டு பத்திரம் வழங்கியது. பல்வேறு கேள்விக்கு ஆழமாக உள்ள கருத்தில் வழங்கி சார், நன்றி.